என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமே நம்மளை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சல் படுத்த ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜய் ஃபேன்ஸ், காவேரி ஃபேன்ஸ், விக ஃபேன்ஸ், அதாவது விஜய் காவேரி ஃபேன்ஸ், நிவின் காவேரி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலவிதமான ஃபேன்ஸ் இந்த சீரியலுக்கு உண்டு. அதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குரூப் எடுத்துப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலர் வந்து இந்த குரூப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி கதை போச்சுன்னா கோவப்படுவாங்க. ஈவன் குமரன் கங்காவெல்லாம் வந்து காமிச்சா கூட எது குமரன் கங்காவை காமிக்கிறீங்க ப்ரோமோவில், விஜய் காவேரி எங்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்க ஒரு சீரியலில் விஜய் அண்ட் காவேரியவே அவங்களே திட்டுற அளவுக்கு தான் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் இன்னமும் வந்து ஓப்பனாக ஒரு மனத்தில் என்ன இருக்குங்கிறத சொல்லாமல் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன்னு இருக்கார். கான்ட்ராக்டை பற்றி பேசாத அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை காவேரி உடனே கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு என்னை விட்டு போகாதுங்கிறத சொல்லணும், இல்லைனா எனக்கு கூடயே இருந்துடுறியான்னு கேட்கணும். கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, மனசிற்கு ஆசையும் சொல்லலை, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத விஜய் உணரவே இல்லை. இன்னொரு பக்கம் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த யமுனா அண்ட் நிவின் பிரச்சனை வந்தோடனே காவேரி கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. ஒரு சுயநலவாதியாக மாறிட்டாங்க. தன்னுடைய குடும்ப நலனுக்காக, தன்னுடைய தங்கச்சியோட நலனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க தனியாக வந்து சில வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க. அது யாருக்குமே ஒத்து வரல. நிவினுக்கு தான் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியும். அந்த காதல் திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில் தூக்கி போட முடியாது. இப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து தன்னுடைய தங்கச்சி லவ் பண்ணால் உடனே நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் கம்ப்ளீட்டான ஒரு முட்டாள்தனம். அவருக்கு மனசில் அந்த விருப்பமே இல்லை. என்னால் அவரை அப்படி பார்க்க முடியாது, எனக்கும் அவள் தங்கச்சி மாதிரிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் அவரை கட்டாயப்படுத்தி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, பொன்னியம்மன் கோயிலுக்கு நாளைக்கு வந்துரு, நீங்கள் ரெண்டு பேர் தாலி கட்டிங்க, ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு வன்முறை தான் அது. அவரை வந்து உங்கள்கிட்ட நல்லா நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு, முன்னாள் காதலிங்கன்னா ஒழுங்காக இருக்க ட்ரை பண்ணுறாரு. இதில் உங்கள் கணவர் செஞ்சு வச்ச வேலையான இது எப்படி இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் திருப்பி சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணத்தை நிவின் மனசில் விஜய் தான் விதைச்சி விட்டார். அந்த எண்ணத்தால் அவர் உட்காந்துருந்தா அவரை போய் வந்து நாளைக்கு வந்துருங்க நிவின், பாவ நிவின், அவள் பாவ நிவின், ஒரு உயிரோட விளையாடாதீங்க நிவின்ங்கிறாங்க. இப்போ யமுனாவுக்கு தேவை நிவின் இல்லை, யமுனாவுக்கு தேவை ஒரு நல்ல தெரப்பிஸ்ட், டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் உட்கார வச்சு பேசி ஏமா லூஸு அப்படிங்கிறத சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துக்காதம்மா, இப்படிலாம் பண்ணாதம்மா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இப்போ கண்ணு முன்னாடி இருக்க நிவினுங்கிறதுனால ஓகே, வேறு யாரோ ஒருத்தவங்க ஆசைப்பட்டு அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, அவங்கள்ட்ட போய் கெஞ்சி கல்யாணம் பண்ணிங்க, தங்கச்சி உங்களை பிடிச்சிருக்கான்னு இருப்பீங்களா? என்ன ஒரு முட்டாள்தானே அது. ஆனால் அந்த கதை போகிற போக்க பார்த்தா அவர் கடைசியில் மனசு வெறுத்து போய் பாவம் இந்த குடும்பத்துக்காக நிறைய செஞ்சுட்டோம், நம்ம யமுனாவையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கிளம்பி வர. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காவேரியை மறக்க முடியாமல் இன்னும் வந்து யமுனா கூட வந்து ஒரு கணவனாகவே இல்லாமல் இருக்க, அதுக்கு அவங்க உடஞ்சி போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண போகிறாங்களோ நமக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து காவேரி மனசில் யாருமே இல்லைங்க தெரிகிற சமயத்தில் வெண்ணிலா வந்ததுக்கு பிறகு அதில் நடக்கிற கூத்துக்களுக்கு பிறகு திருப்பி விஜயும் காவேரியும் சேர்றதோட கதையே போதும் அப்படின்னு சீரியலே முடிக்க போகிறாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ ஒருவேளை நிவின் இதுக்கப்புறம் யமுனா கல்யாணம் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? காவேரி அவரை போட்டு கட்டாயப்படுத்துறதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த சீரியல் ஒரு முடிய போகுது அப்படின்னா எந்த மாதிரி யார் ஜோடியாக இருந்தால் பெட்டர் நினைக்கிறீங்க முடியும் போதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.